வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. இந்த கிழங்குல பொதுவாகவே வைட்டமின்களும் நார்ச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. இது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய கிழங்கு வகையில் சேர்ந்தது. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் கிழங்கு சேர்த்துட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விட்டு அந்த கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வெந்துட்டு அதோடைய ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின்னை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குழையிற அளவுக்கு நம்ம வேக விடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்குல மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாமே அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுவல் தான் பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனோன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதில் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீரகமும் பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு வச்சிருக்க அந்த கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம். 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான டேஸ்டான நமக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.